எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நடிகராக நம்ம வந்து ஒரு அழகாக வேற ஒரு இதாக என்னை மாற்றிருக்காரு டைரக்டர் ராஜ்முருகன் அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருந்தது. நான் ஏன் இறங்கி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எல்லா ஊருக்கும் போனேன்னா, ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல ப்ரொடியூசரும் தோத்துடக்கூடாது என்றைக்கும். அது அவங்க என்றைக்கும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க கொஞ்சம். ஏன்னா அவர் பத்திரிக்கையாளர் ஆகிட்டாரு. கேள்வி கேட்டார் அப்படி நிற்கிறார், யாருக்கும் பதில் சொல்லாமல். ஏட்டா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, என்னடா அன்னைக்கு அப்படி தான் கேள்வி கேட்குறாங்க, இவர் சொல்ல மாட்டேன், நான் பதில் சொல்கிறேன். ஏங்க நீங்கள் தான் இங்கே சொல்லணும், நீங்கள் டைரக்டருங்க இப்போ இந்த படத்தில், பத்திரிக்கையாளர்ல அவர் என்னன்னா. ஜிப்சியை விட எனக்கு இந்த படம் வெற்றி படம் தான். நான் திருப்தியாக இருக்கேன். வாங்க அடுத்த படமும் நம்ம சேர்ந்து பண்ணுவோம். இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வெறித்தனமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு ஹீரோவை சத்தியமா நான் பார்த்ததே கிடையாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எல்லோருக்கும் வணக்கம். மயிலாட் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். இந்த மீட்டில் வந்து நீங்கள் அதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை பாராட்டினதுக்கு, என் நடிப்பை எல்லாருமே பாராட்டுறாங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோட நடிப்பு, சைத்ரா ஹீரோயின் நடிப்பு, அதுக்கப்புறம் குரு சோமசுந்தரம், அதில் வர்ற இன்னொரு நிறைய கேரக்டர்ஸ், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் முதற்கண்டு எல்லாருமே பாராட்டினீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நடிகராக நம்ம வந்து ஒரு அழகாக வேற ஒரு இதாக என்னை மாற்றிருக்காரு டைரக்டர் ராஜ்முருகன் அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த படம் எப்படி போகிறது அப்படின்றது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ ஒரு வார்த்தைகள் சொல்கிறது வந்து ராஜ்முருகன் வந்து கொடுத்து வச்சுருக்கணும், இப்படி ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து இது வெற்றி சார், நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்கன்னு சொல்கிற அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அவர்கிட்ட பாராட்டணும். என்றைக்கும் வந்து நான் ஏன் இறங்கி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எல்லா ஊருக்கும் போனேன்னா, ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல ப்ரொடியூசரும் தோத்துடக்கூடாது என்றைக்கும். அது அவங்க என்றைக்கும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க கொஞ்சம், என்னடா அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ எனக்கு தைரியம் இருந்தது, கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை இன்னும் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ட்டு. அது சனிக்கிழமையும், ஏன்னா ஒரு நல்ல படங்கள் ஸ்லோவாக அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிறோம். ஒரு நல்ல படங்கள், ஒரு நல்ல சினிமா வந்து எப்போதும் ஒரு நேரம், அதுக்கான டைம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ எடுத்த உடனே உங்களுக்கு அப்படின்ற ஆயிடாது, அது கொஞ்சமாக தான் போகும். அது மவுத் பப்ளிசிட்டி எல்லாம் நீங்கள் கொடுத்த இதுவும் சரி, பார்த்தவங்க போய் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து இந்த படத்தில் நடந்தது. நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன் கரெக்டாக ஃபுல்லாகும் அப்படின்னு. நான் அவங்ககிட்ட நம்பிக்கை, வெள்ளிக்கிழமை ஸ்லோவாக இருந்தது, சனிக்கிழமை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு. சனி ஞாயிறு போயிடுச்சு. இப்போ அடுத்த வாரமும் இந்த படம் மயிலாடு வந்து எல்லா தேட்டர்களையும் தொடருது. ஒரு 250 தேட்டரு அப்படியே இருக்குது. ஸோ அடுத்த வாரமும் போங்க. ஏன்னா இதை நான் அயோத்தியிலே பார்த்துட்டேன். எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா தைரியம், அயோத்தியில் ஃபஸ்ட் வீக்லாம் அவ்வளோ இது போல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அது 2வது வாரம் 3வது வாரம் தான் அதோட கலெக்ஷனை எடுத்தது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக எடுக்கும்ன்ற நம்பிக்கை மக்கள் மேலே வச்சுருக்கும், எடுக்கும். அது இன்னும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வந்து அடுத்து அது போய் சேர்கிற இடத்துல போய் சேர்ந்துடும். ஸோ ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷம். அதுவும் படம் பார்த்துட்டு விஜய் டிவி வந்து இதை படம் ரிலீஸுக்கு அப்புறம் வாங்கினதும், ஓடிடிலையும் வாங்கினதும், அது ஒரு வெற்றியாக அது ஒரு வெற்றியாக தான் இருக்குது. ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியெல்லாம் வைக்கல, அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு வந்ததும், அப்புறம் சூர்யா சார் வந்து படம் பார்த்துட்டு 2Dயில் இந்த படத்தை வந்து அவங்க அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு வந்த சூர்யா சாருக்கும் அந்த டீமுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நன்றியில் யுவராஜ் ரொம்ப நன்றி. அவங்க டீமு ப்ரொமோஷன் ஒன்று இருக்கல, கூடயே அந்த டீம் ஃபுல்லாக என் கூடயே வந்து எல்லாம் இது பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பிஆர்ஓ யுவராஜுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷ் ஆரம்பத்துலேருந்து உறுதுணையாக இருந்த சந்தோஷ், ஜேம்ஸ் சார், எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷான் ரோலன் மியூசிக், ஏன்னா படம் முடிஞ்சு வந்தோடனே, ஏன்னா அந்த படம் முடியும் போது அந்த சாங் ஆறுயிருக்கு அன்பு செய் அப்படின்ற அந்த பாடல் வந்து இவங்களோட இதில் ரொம்ப ரொம்ப மனசை உருக்கின பாடலாக இருந்தது. ஆடியன்ஸும் எல்லாமே நாங்கள் தேட்டரு போகும்போது அந்த பாடல் தான் சொன்னாங்க. மீனாட்சி இளையராஜா பாடின அந்த பாட்டு நான் அவங்ககிட்டயே பாராட்டியிருந்தேன். ஸோ அது ஆடியன்ஸ் தேட்டரில் போகும்போது அந்த இதை அவ்வளோ இதாக ரசித்து அப்படி சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா டைரக்டரை கூட்டிகிட்டு போகிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. என்ன புதுசாக சொல்லிங்க, வாங்க ஒவ்வொரு ஊராக போவோம், இதுதான் ப்ரொமோஷனு, நம்ம ப்ராடக்டை நம்ம தான்
கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொண்டு போய் சேர்த்த ஒரு விதம் அது போய் ரீச் ஆகிருக்கு. அடுத்த வாரங்கள் இன்னமும் நல்லா சிறப்பாக வரும். ஏன்னா அவர் பத்திரிக்கையாளர் ஆகிட்டார். கேள்வி கேட்டால் அப்படி நிற்கிறார், யாருக்கும் பதில் சொல்லாமல். ஏடா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, என்னடா அன்னைக்கு அப்படி தான் கேள்வி கேட்குறாங்க, இவர் சொல்ல மாட்டேன், நான் பதில் சொல்கிறேன். ஏங்க நீங்கள் தாங்க சொல்லணும், நீங்கள் டைரக்டருங்க இப்போ இந்த படத்தில், பத்திரிக்கையாளர்ல. அவர் என்னன்னா, நான் பத்திரிக்கையாளர் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மனநிலையே இருக்காரு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்காரு. அவங்க கேட்பாங்க, நீங்கள் சொல்லணும் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு இருக்கு. ஸோ எடிட்டருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ப்ரொடியூசர் சார், சூப்பர் சார். உங்களுடைய படங்கள் எல்லா படங்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அப்படி இந்த ஒரு படமும் வித்தியாசமான ஒரு படத்தை, ஒரு நல்ல படத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன அயோத்தி எப்படி ஒவ்வொரு படமும் ஏதாவது ஒன்று செய்யணும், அது வந்து ரிலீஸ் ஆகிட்டு மட்டும் வரக்கூடாது. அயோத்தி எப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்தோம். ஏன்னா இது போட்டாங்க, மானியமே கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து, ஜியோ பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி அனுப்புகிறவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்கலாம். இந்த மாதிரி இறந்தவங்களை அவங்க ஊருக்கு அனுப்புறதுக்கான அந்த இது பண்ணாங்க. நந்தன் ஒரு விஷயம் பண்ணுச்சு, கொடியேற்ற இந்த வருஷம் எல்லாரும் வந்து தலித் அவங்க வந்து கொடியேற்றினாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்று பண்ணுச்சு. இதுவும் கிட்னி திருட்ட கண்டிப்பாக இந்த படம் தடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இந்த படம் வந்திருக்கு. அதை வந்து உங்களுக்கு நிச்சயம் அது நடத்தும்ன்ற நம்பிக்கை ஒவ்வொரு படம் செய்யும், அது செய்யும். எங்களை வாழ்த்தின, எங்களை பாராட்டின அனைத்து பத்திரிகை மீடியாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு ஹீரோவை சத்தியமாக நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த நடிகர், மனிதநேயம் உள்ள, மனிதாபிமானம் உள்ள ஒரு அற்புதமான நடிகர் அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும், மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் ராஜமுருகன் அவர்களுக்கும், மற்றும் எனக்கு முன்னதாக இந்த படத்தை பற்றி பேசிய அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர். மனிதநேயம் வெறும் வார்த்தைகளை மட்டும் அல்ல, அது உள்ளத்தில் இருக்கணும். அந்த நல்ல உள்ளத்தோட பேசிய அருமை நண்பர் ஷாண்டோல்டன் அவர்களுக்கும், எடிட்டர் சத்யராஜ் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியல் நண்பர்கள், இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல படம், சிறந்த படம் அப்படின்னு கொண்டு போயிட்டு இன்று வரை சேர்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த படத்தில் வெளியிட்ட அனைத்து விநியோகஸ்தர்களுக்கும், மற்றும் இந்த படத்தில் எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எனக்கு துணையாக இருந்த அண்ணன் ஜேம்ஸ் கோபால் அவர்களுக்கும், மற்றும் நாராயணசாமி அவர்களுக்கும், வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் தியேட்டரில், நம்ம ஷான் சொன்ன மாதிரி, தியேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஆனால் மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்தது அப்படின்றது தான் முக்கியம். இந்த படத்தை பார்த்தவங்க யாராவது ஒரு 10 பேராவது தன் கேரக்டரை மாற்றி மனித நேயத்தோட, மனிதாபிமானத்தோட வாழ்ந்தாங்கன்னா அதுவே இந்த படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் வந்து கருதுகிறோம். அது மட்டும் அல்ல, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெற்றி படம் தான். ஏன்னா இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் சேட்டலைட் ரைட்ஸை வந்து படம் பார்த்து ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிய விஜய் டிவிக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை சொல்கிறேன். இன்னும் சில நாட்களில் கண்டிப்பாக ஓடிடியில் இந்த படம் வரும். ஓடிடியில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். ராஜமுருகன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் வந்து தெரியப்படுத்துவது, இந்த படம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி படம். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை விட இன்னும் பெரிய வெற்றி அடைவீங்க. அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும் நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் நேராக வாங்க. ஜிப்சியை விட எனக்கு இந்த படம் வெற்றி படம் தான். நான் திருப்தியாக இருக்கேன். வாங்க, அடுத்த படமும் நம்ம சேர்ந்து பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்துக்கு ஓடிடியும் சரி பெரிய வரவேற்பு கிடைக்கும். விஜய் டிவிக்கு திரும்ப திரும்ப நான் வந்து ஒரு நன்றியை சொல்கிறேன். அவங்க படம் பார்த்துட்டு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்களுக்கு வந்து சேட்டலைட் நல்லா போகும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்க அந்த பெரிய விலைக்கு விஜய் டிவியில் வாங்கியிருக்காங்க. ஸோ விஜய் டிவிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய படங்கள் தாடாவாகட்டும், டிஎன்ஏ ஆகட்டும், எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் மிக முக்கியமானது. வர இருக்கின்ற ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது மீண்டும் நீங்கள் அனைவரும் இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி
அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.